இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய குத்துபாவுடைய உரையில் அல்லாஹு தாலாவுடைய மன்னிப்பு சம்பந்தமாகவும், மன்னித்தல் என்று வருகின்ற நேரத்திலே ரப்புல் ஆலமீன் எவ்வளவு விசாலமானவன் என்பதுடைய விடயத்திலும், அவனுடைய மன்னிப்பை நாங்கள் முடிந்த அளவு அவனை நெருங்குவதற்காக வேண்டி நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த மன்னிப்பையும் தாண்டித்தான் ஒரு மனிதன் நரகத்துக்கு செல்கின்றான் என்றால் அவன் எவ்வளவு நஷ்டவாளியாக இருக்க வேண்டும், அந்த நஷ்டவாளியாக நானும் நீங்களும் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலாவுடைய மன்னிப்பின் விசாலத்தன்மை சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் அடிமைகளாக படைத்து, அடிமைகளாகவே இந்த உலகத்திலே வாழ வேண்டும், அவனை எஜமானனாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவன் எதையெல்லாம் இந்த உலகத்திலே கட்டளையிட்டிருக்கின்றானோ அதன்படி நம்முடைய காரியங்களை நாங்கள் செய்பவர்களாகவும், எதை விட்டும் அல்லாஹு தாலா நம்மை தடுத்திருக்கின்றானோ அந்த தடுத்த அம்சங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யாமலும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே நமக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நியதி. நமக்கு சிந்திக்கின்ற ஆற்றலை அல்லாஹு தாலா தந்திருக்கின்றான், தெரிவு செய்கின்ற ஆற்றலை அல்லாஹு தாலா தந்திருக்கின்றான். இந்த உலகத்திலே உழைப்பதற்கும், அதன் மூலமாக பொருளீட்டுவதற்கும், நம்முடைய வீட்டை நாங்கள் கட்டிக்கொள்வதற்கும், நாங்கள் விரும்பியவரை திருமணம் முடித்துக் கொள்வதற்கும், நமக்கென்று குழந்தை குட்டிகள், நமக்கென்று ஒரு வாழ்க்கை, நமக்கென்று ஒரு வாகனம், இப்படியெல்லாம் நம்மை சுற்றி பல விடயங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு வாழுகின்ற அந்த சந்தர்ப்பத்தையும் அதற்கான தன்மையும் அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே தந்திருந்தாலும் நாங்கள் அடிமைகளாகத்தான் இந்த உலகத்திலே இருக்கிறோம். நம்மை அதற்கு அப்பால் அல்லாஹு தஆலா பார்ப்பது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பலவிதமாக நம்மை பார்க்க முடியும். நம்மை பல பதவிகளை கொண்டு பார்க்க முடியும், நம்மை பல அந்தஸ்துகள் தந்து பார்க்க முடியும். அந்த அந்தஸ்துகளில் இருந்து கொண்டு மனிதர்களை நாங்கள் எப்படி வேண்டாலும் பார்க்க முடியும். ஆனால் இந்த உலகத்திலே எந்த அந்தஸ்தில் இருக்கின்ற மனிதனாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே இருக்கின்ற அந்தஸ்து அவன் அடிமை என்கின்ற அந்தஸ்து தான். ஒரு நல்ல அடியானாக இருப்பானாக இருந்தால் இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கின்ற அந்தஸ்துகளில் எல்லாவற்றையும் விட மிகச் சிறந்தது அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நாங்கள் அடிமைகளாக இருப்பது தான். அதைவிட ஒரு சிறந்த அந்தஸ்து நமக்கு இந்த உலகத்தில் இருக்க போவது கிடையாது. என்ற அல்லாஹ்வுக்கு அடிமையாக நாங்கள் இருப்பதற்கு நமக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டுமே இல்லையா? அந்த அந்தஸ்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அதுதான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த அந்தஸ்தாக ஒரு அடியான், ஒரு மூமின் இந்த உலகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஒரு மூமினுடைய வாழ்க்கையில இந்த உலகத்திலே ஒரு அடிமையாக வாழுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவன் அல்லாஹ்வுக்கு அடிமை, இந்த உலகத்திலே ஒரு பலகீனமான மனிதன். இந்த இரண்டுக்கு மத்தியிலே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நன்மைகளை செய்பவனாகவும் பாவங்களை செய்பவனாகவும் தான் அல்லாஹு தஆலா நம்மை படைத்திருக்கிறான். எனவே பாவங்களை செய்கின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலாவிடத்திலிருந்து நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை பொறுத்த மட்டில் இந்த உலகத்திலே நாங்கள் நேரடியாக செய்வது மாத்திரமல்ல, நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் சில வேளைகளில் இந்த இடத்தில் நாங்கள் எந்த பாவமுமே செய்யாமல் இருந்து கொண்டிருப்போம், ஆனால் நம் மீது பாவங்கள் எழுதப்பட்டு கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு நமக்கும் பாவத்துக்கும் இடையிலே தொடர்பு இருக்கின்றது. என்றோ பேசிய ஒரு வார்த்தை, என்றோ யாரை பற்றி சொன்ன ஒரு செய்தி, அந்த செய்தியை இப்பொழுது யாராவது ஒரு தவறான ஒரு செய்தியாக இருந்தாலும் சரியான ஒரு செய்தியாக இருந்தாலும் அது புறமாகத்தான் கணிக்கப்படும் அல்லது அவதூறாகத்தான் கணிக்கப்படும். இரண்டுமே பாவம் தான். நாங்கள் யாரை பற்றியாவது ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லி இருந்து அந்த செய்தியை கேள்வியுற்ற ஒரு மனிதன் அந்த செய்தியை இந்த நிமிடத்தில் யாரோடாவது பகிர்ந்து கொண்டு அல்லது யாரிடத்திலேயாவது பரப்பி கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்குமாக இருந்தால் இப்ப நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று கேட்டால் பிசிக்கலாக நாங்கள் எந்த பாவமும் செய்யவில்லை, எந்த பாவத்திலும் ஈடுபடவில்லை. ஆனால் அந்த மனிதர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் என்பதனால் அது சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் சில வேளைகளில் அதற்குரிய உரிமையை நாங்கள் எடுத்துத்தான் ஆக வேண்டும், அதனுடைய பாவத்தை நாங்கள் சுமந்துதான் ஆக வேண்டும். எனவே பாவத்துடைய விடயத்திலே மிக நெருக்கமான தொடர்பு மனிதனுக்கு இருக்கின்றது. பாவம் சம்பந்தமாக மார்க்கம் சொல்லித் தருகின்ற அம்சங்களை நாங்கள் தேடி படித்து பார்த்தால் விளங்கும் என்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் நம் மீது பாவம் எழுதப்படுகின்றதா இல்லையா என்பதை உறுதியாக நம்மால் சொல்ல முடியாத அளவிலே தான் அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கின்றார். நமக்கு தெரியாது.
எனவே பாவத்தோடு மிக நெருக்கமான தொடர்புள்ள இந்த மனிதனை குல்லு பனி ஆதம ஹத்தாவும், எல்லா ஆதமுடைய பிள்ளைகளும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற அளவில் எல்லாரும் பாவத்துக்கு உட்பட்டவர்கள் தான், பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் என்ற நிலைமையிலே நாங்கள் இருப்பதனால் நம்முடைய பாவங்களை மன்னித்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பை அல்லாஹு தஆலா எடுத்துக்கொண்டிருப்பது இருக்கின்றது. அது மிகவும் மகத்தானது, நமக்கு மிகவும் முக்கியமானது. எனவே அந்த முக்கியமான அந்த அம்சம் சம்பந்தமாக நாங்கள் கட்டாயம் படித்திருக்க வேண்டும் என்பாங்க சகோதரர்களே. நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய, நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய, நம்மை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்மால் நடைபெற்ற பாவங்கள் இருக்கின்றதே, அந்த பாவங்களுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பவன் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை வைத்திருப்பது எவ்வளவு பிரயோசனமானது, எவ்வளவு முக்கியமானது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த தன்மை சம்பந்தமாக நாங்கள் படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு இயல்பும் அப்படித்தான். அல்லாஹு தஆலா தனக்கென்று வைத்திருக்கக்கூடிய பெயர்கள், அவனுக்கென்று வைத்திருக்கக்கூடிய தன்மைகள், அஸ்மா வ சிஃபாத் என்று நாங்கள் சொல்லுகின்றோமே, இந்த அம்சங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு பிரயோசனமான அம்சங்கள் தான், அவனுக்கு மட்டுமே உரியது. மனிதனோடு எந்த தொடர்பும் இல்லை என்கின்ற அளவில் அல்லாஹ்வுக்கு எந்த பெயரையும் அல்லாஹு தஆலா சூட்டிக் கொள்ளவில்லை. அல்லாஹு தஆலா ஒரு பெயரை சூட்டி இருக்கிறான் என்றால் மனிதனுக்கு அந்த பெயரிலே ஒரு பிரயோசனம் இருக்கும். அதனால தான் நமக்கு அல்லாஹு தஆலா இதை சொல்லித் தருகின்றார். எனவே அந்த பெயர்களிலிருந்தும் அந்த தன்மைகளிலிருந்தும் நம்மால் முடிந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்குவதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் என்பாங்க சகோதரர்களே. எதற்கு? அல்லாஹ்வை நாங்கள் படிக்க வேண்டும், அல்லாஹ்வை பற்றி நாங்கள் படிக்க வேண்டும், தௌஹீதை நாங்கள் படிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய இயல்புகள் சம்பந்தமாக படிக்கின்ற தன்மை நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதிலே ஒன்றுதான் மன்னிப்பு சம்பந்தமான கல்வி. அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய மன்னிக்கக்கூடிய இந்த குணம் இருக்கின்றது, இந்த குணத்தை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு அல்லாஹு தஆலா 5 பெயர்களை, குறையாமல் 5 பெயர்களை ரப்புல் ஆலமீன் தனக்கு தானே சூட்டி இருக்கின்றார். மன்னிப்போடு தொடர்பட்ட 5 பெயர்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றது. இந்த 5 பெயர்களும் ஒரு ஓடரோடு சம்பந்தப்பட்ட ஒரு அழகான 5 பெயர்கள் என்பாங்க சகோதரர்களே. முதலாவது, ஒரு மனிதனுடைய விடயத்திலே அல்லாஹு தஆலா, ஒரு மனிதன் பாவத்தை செய்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த பாவத்தை செய்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே போய், யா அல்லாஹ் நான் பாவத்தை செய்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்ற நேரத்தில் அந்த அடியானுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹு தஆலா முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் நன்றாக கேள்விப்பட்டிருக்கின்றோம், அதாவது தௌபா என்று சொல்லக்கூடியது பாவ மன்னிப்பு இல்லையா? இந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் போய் கேட்கின்ற நேரத்தில், யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹு தஆலாவிடத்திலே போய் நம்முடைய பாவத்தை நாங்கள் ஒப்புக்கொள்கின்ற நேரம் 2 விடயங்களை ரப்புல் ஆலமீன் செய்ய வேண்டும். ஒன்று, நாங்கள் செய்த அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலா அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அல்லாஹு தஆலா அந்த பாவத்தை மன்னிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா தனக்கு பெயர் சூட்டுகின்ற நேரத்தில் அந்த பாவத்தை, முதலாவது தௌபாவை ஏற்றுக்கொள்கின்ற அந்த நிலைமை இருக்கின்றது, அதற்கும் ஒரு பெயரை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றார். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின், சில வார்த்தைகளை ஆதம் அவருடைய ரப்பிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். பாவ மன்னிப்புக்கான சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார். ஃபதாபா அலைஹி, அவருடைய பாவ மன்னிப்பை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான். இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம், அவன் தவ்வாபாக இருக்கின்றான். தவ்வாப் என்று அல்லாஹு தஆலா அவனுக்கு ஒரு பெயரை சூட்டுகின்றான். இந்த பெயருக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகின்ற நேரத்திலே சொல்லுகின்றார்கள், தவ்வாப் என்கின்ற பெயருக்குரிய அர்த்தம் என்ன என்றால், பாவங்களை, பாவ மன்னிப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல் என்று அர்த்தம். பாவத்தை மன்னிப்பது என்பது இரண்டாவது. முதலாவது, பாவத்தை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கின்ற நேரம் அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. அந்த ஏற்றுக்கொள்கின்ற தன்மையிலிருந்து என்னிடத்திலே இருக்கின்றது, நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா நம்மை அழைக்கின்றார். நான் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், பாவங்களை மன்னித்து விடுமாறு நீங்கள் என்னிடத்தில் கேட்கின்ற நேரத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். இந்த உலகத்திலே சில மனிதர்களை பார்க்கின்றோம், மன்னிப்பது, மன்னிக்காமல் விடுவது என்பது இரண்டாவது. சில மன்னிப்புகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. என்னை மன்னித்து விடுங்கள், உன் மன்னிப்பு என்னிடத்திலே செல்லாது என்று சொல்லி அவர்கள் அனுப்பி விடுவார்கள். அந்த ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்டவன் அல்ல. ரப்புல் ஆலமீன் தனக்குத்தானே ஒரு பெயரை சூட்டுகின்றான், எனக்கு பாவங்களை ஏற்றுக்கொள்ள, பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை இருக்கின்றது, நீங்கள் செய்கின்ற தௌபாவை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை இருக்கின்றது என்று தவ்வாப் என்று அல்லாஹு தஆலா அவனுக்கு ஒரு பெயரை சூட்டுகின்றான். அதற்கு அடுத்த நிலைமை அறிஞர்கள் சொல்லித் தருகின்றார்கள், ஒரு மனிதனுடைய பாவம் இருக்கின்றது, இந்த பாவங்களை ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பித்து அந்த பாவத்துக்கு மன்னிப்பை கேட்கின்ற நேரம்
அவனுடைய பாவத்தை அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்ற விடயத்தில் அல்லாஹு தஆலா தனக்கு 3 பெயர்களை சூட்டுகின்றான். ஒன்று காஃபிர் என்று அல்லாஹு தஆலா ஒரு பெயரை சூட்டுகின்றான். தன்னுடைய மனிதன் செய்த பாவம், ஒரு பாவத்தை அவன் மன்னிக்குமாறு கோரினால் அல்லாஹு தஆலா அவனுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். இன்னொரு பெயரை அல்லாஹு தஆலா தனக்கு சூட்டுக் கொள்கின்றான், கஃபூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர். நான் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்க கூடியவன். எப்படி மன்னிக்க கூடியவன் என்றால், இந்த கஃபூர் என்கின்ற பெயருக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள், எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அவன் அல்லாஹ்விடத்திலே வந்து மன்னிப்பை கேட்டானாக இருந்தால் அவனுடைய மன்னிப்பை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அதற்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய பெயர் தான் அல் கஃபூர் என்று சொல்லக்கூடிய பெயர். எந்த பாவமாக இருந்தாலும் என்னிடத்திலே வந்து நீ கேட்கலாம், மன்னிப்பு கேட்கலாம், நான் உன்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு போதுமானவனாக இருக்கின்றேன். அதே நேரம் அந்த கஃபூர் என்று சொல்லக்கூடிய அந்த பெயருக்கு இன்னும் ஒரு விளக்கத்தையும் சொல்லுகின்றார்கள். ஒரு பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, அந்த பாவத்தை மறைக்கின்ற தன்மையும் இந்த கஃபூருக்குள்ளே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் அல்லாஹ், ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அதை அம்பலப்படுத்தி விட்டான் என்றால் மன்னிப்பு கிடைத்திருக்கும், ஆனால் அவமானம் இந்த உலகத்தில் நிச்சயமாக நமக்கு உண்டு. அல்லாஹ் தஆலா அந்த கஃபூர் என்கின்ற பெயரின் மூலமாக ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதென்றால் சாதாரணமாக மன்னிப்பதல்ல, மறைத்து மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். எனவே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய இந்த பெயரை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், நீ கஃபூராக இருக்கின்றாய், பாவங்களை மறைக்கக்கூடியவனாகவும் மன்னிக்க கூடியவனாகவும் இருக்கின்றாய். எனவே நீ என்னுடைய இந்த பாவத்தை மறைக்கவும் வேண்டும், மன்னிக்கவும் வேண்டும். நீ மன்னிக்கவில்லை என்றால் எங்களை மன்னிப்பவர்கள் யாரும் கிடையாது என்று அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அப்படி நாங்கள் நம்முடைய பாவங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி சொல்லுகின்ற இந்த பெயர்களை அடுத்து அல்லாஹ் தஆலா இன்னொரு பெயரை தனக்கு சூட்டுகின்றான், கஃபார். அல் கஃபார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர். அல்லாஹ் தஆலாவுடைய இந்த அல் கஃபார் என்று சொல்லக்கூடிய இந்த பெயருக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகின்ற நேரத்தில் சொல்லுகின்றார்கள், ஒரே பாவத்தை அல்லது பல பாவங்களை செய்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டு அதே பாவத்தை திருப்பி செய்து அல்லது வேறு ஒரு பாவத்தை திருப்பி செய்து மீண்டும் அவனிடத்திலே வந்து யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்டாலும் அந்த பாவத்தையும் மன்னிக்க கூடியவன். மீண்டும் வந்து கேட்டாலும் அந்த பாவத்தையும் மன்னிக்க கூடியவன். மீண்டும் 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 என்று பல தடவைகள் அல்லாஹ்விடத்திலே வந்து கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவன், திருப்பி திருப்பி மன்னிக்க கூடியவன் என்கின்ற இயல்பை அல்லாஹ் தஆலா அல் கஃபார் என்கின்ற பெயரின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றான். இது ஒவ்வொன்றும் குர்ஆனில் இடம்பெறக்கூடிய பெயர்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா தனக்கு ஒரு பெயரை சூட்டி இருக்கிறான், அல் அஃபு என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர். அதாவது இந்த அல் அஃபு என்று சொல்லக்கூடிய அந்த பெயருக்கு அல்லாஹ் தஆலா அறிஞர்கள் சொல்லித் தரக்கூடிய விளக்கம் என்னென்றால், அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னித்து விட்டானா, அந்த பாவங்களை மன்னித்தது மாத்திரம் இல்லாமல் அந்த பாவத்துடைய கரையை அடிச்சுவடோடு அந்த மனிதனிலிருந்து அழித்து விடக்கூடியவன் என்பது அதனுடைய பொருள் என்று. அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திலே அதனுடைய கடைசி 10 நாங்கள் அடைகின்ற நேரம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஆயிஷா நாயகி கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, லைலத்துல் கத்ர் இரவு அந்த இரவு இருக்கின்றதே, அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவை நாங்கள் அடைகின்ற நேரம் நாங்கள் சொல்வதற்கு ஒரு வார்த்தை எங்களுக்கு கற்றுத்தார்கள் என்று கேட்ட நேரத்திலே ஆயிஷா நாயகிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எந்த பெயரை செலக்ட் பண்ணி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதற்கு மிகச்சிறந்த ஒரு சந்தர்ப்பம், மிகச்சிறந்த ஒரு தினம், மிகச்சிறந்த ஒரு இரவு, அந்த இரவிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதற்காக அல்லாஹ்வுடைய இந்த 5 பெயரிலிருந்து தெரிவு செய்தது அந்த அல் அஃபு என்று சொல்லக்கூடிய பெயர் தான். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், இறைவா நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன். எப்படி பாவங்களை மன்னிக்க கூடியவன்? சுவடே இல்லாமல், நம்மிடத்தில் அந்த பாவம் செய்த அந்த கரையே இல்லாமல் மொத்தமாக மன்னித்து அருள் புரியக்கூடியவனா இல்லையா? அந்த அருள் புரியக்கூடியவன் அவனுடைய பெயரை சொல்லு. துஹிப்புல் அஃபு, பாவங்களை மன்னிப்பதை விரும்பக்கூடியவன். ஃபஅஃபு அன்னி, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு இறைவாண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை நீங்கள் கேளுங்கள் என்று அஃபு என்று சொல்லக்கூடிய அந்த பெயரை கொண்டு கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். சுவடே இல்லாமல் மன்னித்தருளக்கூடியவன், அடிச்சுவடு கூட இல்லாமல் நம்மை மன்னித்து விடக்கூடிய அல்லாஹ்வுடைய மன்னிக்கின்ற அந்த தன்மை அவனுடைய பெயரை கொண்டு எவ்வளவு அழகாக அல்லாஹ் தஆலா வழங்கப்படுத்துகின்றான் பாருங்கள். தவ்வாப் என்ற ஒரு பெயரை வைத்து உங்களுடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்கின்றான். காஃபிர் என்கின்ற ஒரு பெயரை வைத்து உங்களுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவன் என்று சொல்லுகின்றான்.
கஃபூர் என்கின்ற ஒரு பெயரை வைத்து உங்களுடைய பாவங்களை மன்னித்து, எப்படி எவ்வளவு பெரிய பாவங்களை நீங்கள் செய்துவிட்டு வந்தால் நான் மன்னித்து உங்களை மறைக்கக்கூடியவர் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். கஃபார் என்கின்ற ஒரு பெயரை வைத்து நீங்கள் என்ன பாவத்தை எத்தனை தடவை செய்துவிட்டு நீங்கள் வந்தாலும் அந்த பாவங்களை எல்லாம் நான் உங்களுக்காக வேண்டி மன்னிப்பேன் என்று அப்படி ஒரு பெயரையும் அல்லாஹு தஆலா சூட்டி வைத்திருக்கின்றான். அல் அஃபு என்கின்ற பெயரின் மூலமாக நீங்கள் ஒரு பாவத்தை செய்து என்னிடத்திலே மன்னிப்பு கேட்டு நான் உங்களை மன்னித்து அடிச்சுவடோடு ஒன்றுமில்லாமல் மன்னிக்கின்ற அளவுக்கு நான் தகுதி உள்ளவன் என்று ரப்புல் ஆலமீன் இந்த அடிமைகளுடைய பாவங்களை மன்னிக்கின்ற விடயத்திலே தன்னுடைய தன்மையை பல பேரினூடாக நமக்கு காட்டுகின்றான் என்றால், இவனை விட்டும் தான் நாங்கள் தூரமாகின்றோம் என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹு தஆலா கேட்கிறார், ஃபைன தذهبون, நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து தான் கேட்கின்றார். நாங்கள் யாரை பார்த்தும் விரல் நீட்டி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படிப்பட்ட ரப்பு நமக்காக வேண்டி காத்திருக்கின்றார், எப்படிப்பட்ட ரப்பு நமக்கு நன்மைகளை தருவதற்காக வைத்திருக்கின்றான், எப்படிப்பட்ட ரப்பு நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த ரப்பை விட்டு விட்டு நீங்கள் எங்கே அப்பா போய் கொண்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், அந்த கண்ணியமான அந்த ரப்புடைய முகத்தை விட்டு உங்களை திசை திருப்பியது எது என்று நம்மை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கின்றான். அந்த அழகான கண்ணியமான அந்த ரப்புடைய முகத்தை விட்டும், அவனுடைய முகத்தை விட்டும், அவன் பக்கம் திரும்புவதை விட்டும் உங்களை திசை திருப்பியது இந்த உலகத்துல எது? உங்கள் வீடா, உங்கள் மனைவியா, உங்கள் பிள்ளை குட்டிகளா, உங்களுடைய பொருளாதாரமா, உங்களுடைய தொழிலா, இந்த உலகத்திலே உள்ள அலங்காரங்களா? அந்த கண்ணியமான ரப்புடைய முகத்தை விட்டு உங்களை திருப்பியது என்று அல்லாஹ் தஆலா நம்மை கேட்கிறான். அந்த கண்ணியமான ரப்புடைய அந்த முகத்திலே அவனிடத்திலே இருக்கக்கூடிய இயல்புகளில் மிக முக்கியமான ஒரு இயல்பு தான் நான் மன்னிக்க கூடியவன் என்று சொல்லக்கூடிய இயல்பு. இந்த இயல்பை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். அவனிடத்திலே நாங்கள் மன்னிப்புக்காக வேண்டி விரைய வேண்டும் என்பதற்காக. இந்த மனிதனை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே படைத்தான். படைக்கின்ற நேரத்தில் எதுவும் தெரியாதவனாகத்தான் இந்த மனிதன் வந்தார். எப்படி இன்றைக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறக்கின்ற நேரம் அல்லது நாங்கள் இந்த உலகத்திலே பிறக்கின்ற நேரத்தில் ஒன்றுமே தெரியாமல் தான் இந்த உலகத்திலே வந்தோமோ, அதற்கு பின்னால் தான் இந்த உலகத்திலே ஒன்று ஒன்றாக நாங்கள் கற்றுக்கொண்டோமோ, அது போன்றதான் ஆதம் நபியுடைய நிலைமையும். அவர் எதுவுமே தெரியாமல் தான் இந்த உலகத்துக்கு வந்தார். ஒன்று ஒன்றாக அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், அல்லமல் இன்சான மா லம் யஅலம், மனிதனுக்கு தெரியாததை எல்லாம் கற்றுக் கொடுத்த ரப்புல் ஆலமீன் அவன்தான். அந்த ரப்பை தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்கின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக இறக்கிய வசனங்களில் சொல்லிக் கொடுக்கின்றார், மனிதனுக்கு தெரியாததெல்லாம் தெரியப்படுத்தியவன் அவன்தான் என்று சொல்லித் தருகின்றான். அந்த ரப்புல் ஆலமீன் தான் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தான். வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, எல்லாவற்றுடைய பெயரையும் ஆதம் நபிக்கு கற்றுக் கொடுத்தான். அவருக்கு அந்த மரத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தான், சொர்க்கத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தான். அந்த சொர்க்கத்திலே இருக்கின்ற அந்த மரத்திலே நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்தான். அந்த சாப்பிடக்கூடாது என்று சொன்னதை அவர் மறந்து இபிலீசுடைய தாக்கத்தின் காரணத்தில் போய் சாப்பிட்டு விட்டார். பாவம் ஒன்றை ஆரம்பித்து விட்டார் இந்த மனித சமூகத்திலே. அந்த பாவம் ஆரம்பித்த உடனே, அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற அந்த நிலைமை ஆரம்பித்த உடனேயே பாவ மன்னிப்பு கேட்பது என்றால் கூட என்னன்னு தெரியாது. அதான் மனிதனுடைய நிலைமை என்பது சகோதரர்கள். இப்ப நான் என்ன செய்யணும்? நான் சாப்பிட்டுட்டேன், அதை சாப்பிட வானான்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். இப்ப நான் சாப்பிட்டுட்டேன், என்ன செய்யணும்? ஒரு தவறு செய்திருக்கின்றேன், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடந்திருக்கின்றேன். ஆனால் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது. அது என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அதைத்தான் அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்தின் 37வது வசனத்திலே சொல்கின்றான், ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின், ஆதம் தன்னுடைய ரப்பிடத்திலிருந்து வார்த்தைகள், சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். என்ன வார்த்தைகள்? மன்னிப்பு கேட்பதற்கான வார்த்தைகள் கேட்டார். ஃபதாபா அலைஹி, அல்லாஹ் அவரை அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டான். அவர் கேட்ட அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டான். என்ன கேட்டார்? என்ன வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுத்தான்? அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்டார், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, இறைவா எங்களுடைய ரப்பே, வலம்னா அன்ஃபுஸனா, இந்த நப்சுக்கு நாங்கள் அநியாயம் இழைத்து விட்டோம், வஇல்லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களுக்கு எங்களுடைய பாவங்களை மன்னிக்கவில்லை என்ற தர்ஹம்னா, இரக்கம் காட்டவில்லை என்ற லனகூனன்ன மினல் காஸிரீன், நஷ்டமடைந்தவர்களை நாங்கள் ஆகிவிடுவோம் இறைவா என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்து அந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார். ஃபதாபா அலைஹி, அல்லாஹ் தஆலா அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டான். அன்பிக்கினிய சகோதரர்களே, மனிதர்களுக்கு பாவம் செய்யக்கூடிய நமக்கு அப்படியே அல்லாஹ் தஆலா வேண்டுமானால் விட்டு விட்டு நம்மை நாளை மறுமையிலே கணக்கு தீர்த்திருக்கலாம்.
அல்லாஹு தஆலா அப்படி கணக்கு தீர்க்காமல் இந்த அடிமைகளை இந்த உலகத்திலே படைத்து இந்த அடிமைகளுக்கு பாவம் செய்கின்ற நிலைமையை ஏற்படுத்தி அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு எப்படி கேட்க வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்து அவர்கள் மூலம் அந்த பாவ மன்னிப்பின் மூலமாக அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு விசாலமானவன் ரப்புல் ஆலமீன். குறுகியவன் அல்ல, அவன் மிக விசாலமானவன். அந்த விசாலத்தன்மை அவனுடைய மன்னிப்பினூடாக நமக்கு காட்டி தருகிறான் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை உங்களிடத்திலே சொல்லுகின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தௌபாவுடைய விஷயத்திலே, ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கின்ற விஷயத்திலே, அவன் கஃபூராக இருக்கின்ற அந்த விடயத்திலே, அவன் அஃபூவாக இருக்கின்ற அந்த விடயத்திலே அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு அழகான செய்தியை பாருங்கள். கொல் நபி அவர்களிடத்திலே சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே என்று அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் அல்லாஹ்வுடைய அருள்களிலே நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். எந்த அருளிலே நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம்? இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹு தஆலா நிச்சயமாக உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் பாவங்களை மன்னிக்கின்ற மறைத்து மன்னிக்க கூடியவனாகவும் ரஹீமாக இரக்கமுள்ளவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹு தஆலா இரக்கமுள்ளவன், அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன், நம்முடைய பாவங்களை மறைக்க கூடியவன். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நான் அப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன். என்னிடத்திலே நீங்கள் கேட்கின்ற விடயத்தில் நிராசை அடைந்து விட வேண்டாம். நான் ஒரு பாவத்தை செய்து விட்டேன், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டேன், கிடைத்ததா இல்லையான்னு தெரியாது, அதே பாவத்தை மீண்டும் செய்து விட்டேனே, என்னை விட ஒரு அநியாயக்காரன் இருக்க முடியுமா? நான் எப்படி அல்லாஹ்விடத்திலே போய் திருப்பி எந்த மூஞ்சை வைத்துக் கொண்டு மன்னிப்பு கேட்பது என்றெல்லாம் ஒரு அடிமை நினைக்க வேண்டிய தேவை கிடையாது. ஒரே பாவத்தை மறுமறு வேறு பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்து விட்டோம் என்கின்ற நிலைமை வந்துவிட்டது என்றால் உடனே அல்லாஹ்விடத்திலே ஓடி போய் மன்னிப்பு கேட்பதில் நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். என்னிடத்திலே வந்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். மன்னிப்பு கேட்காமல் இந்த உலகத்திலே பெருமை அடித்து திரிபவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா கடுமையாக நாளை மறுமையிலே தண்டிப்பதாக நமக்கு சொல்லித் தருகின்றானே தவிர மன்னிப்பு கேட்கின்ற மனிதர்களை அல்லாஹ் தஆலா கண்டிப்பதாகவோ வசனங்களை நம்ம காண முடியாது என்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா தயாராக இருக்கின்ற பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி காலையிலே பாவம் செய்த ஒரு மனிதன் மாலையிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய கையை விரிக்கின்றான், மாலையிலே அவன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. மாலையிலே பாவம் செய்தவன் அவன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காலையிலே அல்லாஹ் தஆலா அவனுடைய கையை விரித்து வைத்திருக்கின்றான். 24 மணித்தியாலும் அல்லாஹ்வுடைய கை விரித்ததாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே அந்த 24 மணித்தியாலத்திலே ஒரு 5 நிமிடம் கூட ஒதுக்காமல் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு மன்னிப்பை தருவதற்கும் அல்லாஹ் தஆலா போதுமானவனாக இருக்கின்றான் என்பதை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டிய இந்த செய்தியை சொல்லுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாளை மறுமையிலே, அதாவது அல்லாஹ்வுடைய இந்த உலகத்திலே ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்றான். அந்த பாவ மன்னிப்பை கேட்கின்ற நேரத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானாம், இந்த பாவத்துக்கு இந்த அடியானை தண்டிக்கின்ற அதே நேரம் மன்னிக்கின்ற ஒரு இறைவன் இருக்கின்றான் என்கின்ற நம்பிக்கை இவனிடத்தில் இருக்கின்றது. நான் அவனுடைய பாவத்தை மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். கொஞ்ச காலம் அவன் வாழுகின்றான், மீண்டும் அதே பாவம் அல்லது அது போன்ற ஒரு பாவத்தை செய்துவிட்டு மீண்டும் அல்லாஹ்விடத்திலே வருகின்றான். மீண்டும் அல்லாஹ்விடத்திலே வந்து, யா அல்லாஹ், நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா மீண்டும் அதே போன்றே சொல்லுவானாம், இவனுடைய ஒரு பாவத்தை மன்னிக்கக்கூடிய அல்லது அந்த பாவத்துக்கு தண்டிக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கின்றான் என்று அவன் வழங்கி கொண்டிருக்கின்றான். தண்டிக்கவும் முடியும், மன்னிக்கவும் முடியும், இந்த இரண்டும் எனக்குள்ள ஆப்ஷன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு எந்த ஆப்ஷனை ரப்பு செலக்ட் பண்றான் பாருங்கள். எதை செலக்ட் பண்ணுகின்றான்? நான் அவனை மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். மீண்டும் அவன் போகின்றான். 3வது தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மீண்டும் அவன் வந்து அந்த பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே வந்து, யா அல்லாஹ், இந்த பாவத்தை செய்து விட்டேன் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ் தஆலா அதே போன்று சொல்லி அவனுடைய பாவத்தை மன்னிப்பான். நீ இந்த உலகத்திலே எதை வேண்டுமானாலும் செய்துகொள், நான் பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றேன் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகின்றான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் வேண்டிய பாவங்களை செய்து கொள்ளுங்கள், அதற்கு அல்லாஹ் தஆலா அனுமதி தந்து விட்டான். நீங்கள் பாவங்களை செய்துவிட்டு செய்ய வேண்டிய வேலை அல்லாஹ்விடத்திலே வந்து மன்னிப்பு கேட்பதுதான். மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது என்பா அந்த சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய இயல்பை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. எவ்வளவு பாவம் செய்தாலும் அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் என்றால் அந்த தன்மையை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணி அதில் நாங்கள் சூழ்ச்சி செய்வோமாக இருந்தால், சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் அல்லாஹ் மிகப்பெரிய சூழ்ச்சியாளர். அவனும் சூழ்ச்சி செய்தான் என்றால் அந்த சூழ்ச்சியிலிருந்து ஒரு காலத்தில் நம்மால் விடுபட முடியாது என்பா அந்த சகோதரர்கள். அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு இயல்பு இருக்கின்றது என்றால், அவன் எவ்வளவு மன்னிப்பை விசாலமாக விரும்பக்கூடியவன், எவ்வளவு மன்னிப்பிலே விசாலமாக இருக்கக்கூடியவன் என்கின்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அவனின் பக்கம் மன்னிப்புக்காக வேண்டி விரைவதற்கும், நாங்கள் செய்த பாவங்கள், நம்மை அறியாமல் செய்யப்படுகின்ற பாவங்கள் என்றெல்லாம் இருக்கக்கூடிய அம்சங்களுக்காக வேண்டி அவனின் பக்கம் விரைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த இயல்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது.
அல்லாஹ்விடத்திலே போக வேண்டும் என்பதற்காக அறிஞர்கள் அதைத்தான் சொல்லித் தருகின்றார்கள். அதை தவறாக நாங்கள் புரிந்து கொண்டு தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. அவனுடைய மன்னிப்புடைய விசாலத்தன்மையை தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித் தருகின்றார்கள். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஒரு மனிதன் யார் ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்துவிட்டு அவனுடைய நஃப்ஸுக்கே அவன் அநியாயம் இழைத்து விட்டு அல்லாஹ்விடத்திலே மீண்டும் வந்து அல்லாஹ்விடத்திலே அதற்கு பின்னால் வந்து பாவ மன்னிப்பு கேட்பானாக இருந்தால் யஜிதுல்லாஹு கஃபூரர் ரஹீமா, நீங்கள் அவனை எப்படி கண்டுகொள்வீர்கள் தெரியுமா? கஃபூராக, பாவங்களை மன்னிக்க கூடியவனாக, ரஹீமாக, இரக்கம் உள்ளவனாக வந்து நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டு இந்த உலகத்தில் அல்லது நமக்கு நாங்கள் ஒரு அநியாயத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே வந்து அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்கின்ற நேரத்தில் நம்மை புறக்கணிக்க கூடியவனாகவோ, இல்லை நான் நீ மன்னிப்பு கேட்டாலும் உன்னை நான் தண்டிப்பேன் என்கக்கூடியவனாகவோ, இந்த மன்னிப்பெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடியவனாகவோ உங்கள் ரப்பை நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள். 4வது அத்தியாயத்தின் 110வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றான், யஜிதுல்லாஹு கஃபூரர் ரஹீமா, நீங்கள் அந்த ரப்பை கஃபூராகவோ அல்லது ரஹீமாகவோ தான் கண்டுகொள்வீர்கள் என்று நமக்கு சொல்லித் தருகிறார். எவ்வளவு விசாலமானவன் பார்த்தீர்களா? இந்த அடிமைகளை மன்னிக்கின்ற விடயத்தில் எவ்வளவு கவனமாக இருக்கின்றான் பார்த்தீர்களா? அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உலகத்திலே மன்னிக்கின்ற விதங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பலவிதமாக நமக்கு சொல்லி தந்தார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு பாவத்தை செய்து விட்டான் என்றால் தௌபா கேட்பது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வழி, அல்லாஹ் மன்னிக்க கூடிய வழி. அல்லாஹ்விடத்திலே போய் யா அல்லாஹ் என்னை பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கின்ற நேரம் அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதும் அந்த பாவத்தை மன்னிப்பதும் அதை மீண்டும் மீண்டும் செய்தாலும் மன்னிப்பதும் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு இயல்பு. அதுபோக அல்லாஹ் எப்படியெல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கின்றான் என்று யோசித்தாலே போதும் அல்லாஹு தஆலா எவ்வளவு மன்னிப்பிலே விசாலமானவன் என்பதை புரிந்து கொள்ளலாம். எப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுனஸ் ஸய்யிஆத், நீங்கள் செய்யக்கூடிய நலவுகள் எல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய தீமைகளுக்கு பகரமாக நான் வைத்திருக்கின்றேன். நீங்கள் என்னென்ன நலவுகள் இந்த உலகத்திலே செய்கின்றீர்களோ அந்த நலவுகள் எல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய தீமைகள், பாவங்களுக்கு நான் பகரமாக வைத்திருக்கின்றேன். இப்படியும் அல்லாஹ் தஆலா நம்மை மன்னிக்கின்றான். நாங்கள் இந்த உலகத்திலே பாவத்தை நிரப்பிக்கொண்டு நாளை மறுமையிலே போகின்ற நேரம் பாவத்துடைய கணக்கு தனி, நன்மையுடைய கணக்கு தனி, இந்த கணக்குக்கு தனியாக கணக்கு தீர்ப்போம், இதற்கு தனியாக கணக்கு தீர்ப்போம் என்று தொடங்கினால் நாங்கள் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது நேரடியாக. அந்த சோதரில் நிச்சயமாக நரகத்துக்கு போய்த்தான உண்மையா இல்லையா? நீ செய்த நன்மைக்கு சொர்க்கத்தை தருகின்றேன், அதற்கு முன்னால் நீ செய்த பாவத்துக்கு நரகத்துக்கு போய்விட்டு வாண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு முடிவெடுத்தார். நன்மைக்கும் தீமைக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நன்மை வேறு, தீமை வேறு. தீமைக்குரிய கணக்கை தனியாக முடிப்போம், நன்மைக்குரிய கணக்கை தனியாக முடிப்போம் என்று அல்லாஹ் தஆலா அந்த கணக்கை தனியாக பிரித்தான் என்று சொன்னார். இந்த உலகத்திலே நம்மால் ஒருவர் கூட நரகத்துக்கு போகாமல் சொர்க்கம் செல்ல முடியாது என்பாங்க சோதரர்களை. என்ற எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். பாவத்துக்கு கணக்கெடுப்பதன் அல்லாஹ் தஆலா முடிவெடுத்தார். அல்லாஹ் எப்படி சொல்கிறான், இன்னல் ஹஸனாத், நீங்கள் செய்த நல்லது இருக்கின்றதே யுத்ஹிபுனஸ் ஸய்யிஆத், நீங்கள் செய்த தவறுகளுக்கு நான் பகரமாக வைத்திருக்கின்றேன். நாளை மறுமையிலே மீசானிலே அல்லாஹ் போட்டு அந்த பாவத்தை விட நன்மைகள் அதிகமாகி இருக்கின்றதா என்பதை பார்த்துத்தான் அல்லாஹ் தஆலா நம்மை சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அனுப்புவதற்குரிய ஏற்பாடு செய்திருக்கின்றான். என்றால் நாங்கள் செய்த பாவத்துக்கு நாங்கள் செய்த நன்மைகளை கொண்டு மன்னிப்பை அல்லாஹ் வழங்குகின்றானா இல்லையா? இப்படியும் மன்னிக்க கூடியவன் ரப்புல் ஆலமீன். இந்த உலகத்தில் சில வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா கற்றுத் தந்திருக்கின்றான், சில காரியங்களை அல்லாஹ் தஆலா கற்றுத் தந்திருக்கின்றான். அந்த காரியத்துக்கு கிடைக்கின்ற நன்மை போக அந்த காரியத்தின் மூலமாக நிறைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்ற ஏற்பாடுகளை செய்திருக்கின்றான். வுது எடுத்து விட்டு இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றோம். வுது எடுத்தவர்களாக இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுடைய உடம்பிலே, என்னுடைய உடம்பிலே இருந்து வடிந்த ஒவ்வொரு சொட்டு தண்ணீருக்கும் அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கின்ற. யாரு போய் கேட்டது அல்லாஹ்விடத்தில்? அவனாக எடுத்த முடிவு. ஏனென்றால் அவன் அவ்வளவு விசாலமானவன் பாவம் மன்னிப்பிலே. அவனாக முடிவெடுத்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். கேட்டு பெறவும் இல்லை என்பது சோதரர்களே, அவனாக முடிவெடுத்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். மன்னிப்பில் எவ்வளவு விசாலமானாக இருக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் ஏன் இப்படி ஒன்று வேணுமா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே கேட்டு, யா அல்லாஹ் இப்படியான சந்தர்ப்பங்களை எல்லாம் எங்களுக்கு செய்துதான் கேட்டு அல்லாஹ் தஆலா மன்னிக்கவில்லை என்பது சோதரர்களே. அவனாக முடிவெடுக்கின்றான். என்னுடைய அடியார்களை மன்னிப்பதற்கு முடிவெடுத்தால் அப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா முடிவெடுக்கின்றான். வுது எடுத்து விட்டு பள்ளிவாசலுக்கு நடந்து வருகின்ற நேரம் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படும். யாரு கேட்டா? அல்லாஹ்வாக போட்ட முடிவு. இந்த இடத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள், தொழுது விட்டு இந்த இடத்திலே அமர்ந்து பாருங்கள். நமக்காக வேண்டி மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி அந்த மலக்குமார்களை கொண்டு 2 பிரார்த்தனைகளை இந்த உலகத்திலே செய்விப்பான் அல்லாஹ். என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம ஃகிர் லஹு வர்ஹம்ஹு,
இறைவா இவருக்கு அருள் புரிந்து விடு, இவருடைய பாவங்களை மன்னித்து விடு என்று நமக்காக வேண்டி மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா சாட்டி பாவ மன்னிப்பு தேட வைக்கின்றான். நீங்கள் ஒரு சபையிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு இருந்தால், அந்த சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற காலமெல்லாம் மலக்குமார்கள் அவர்களுக்காக வேண்டி தங்களுடைய ரெக்கைகளை விரித்து பாதுகாப்பாக அவர்களுக்கு மேலே அமர்ந்து கொள்வார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹும் இறைவா இவருடைய பாவத்தை மன்னித்து விடு என்று. இந்த இடத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு நிமிடத்துக்கும் நமக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கின்ற மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே வணங்குபவர்கள் கடலிலே இருக்கின்ற மீன் கூட அந்த மனிதனுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அல்லாஹ் இப்படி ஒரு சபையை செலக்ட் பண்ணி நம்ம இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. நம்ம வந்து உட்கார்ந்துட்டோம்னா நமக்காக வேண்டி பாவ மன்னிப்புக்குரிய ஏற்பாட்டை ரப்புல் ஆலமீன் செய்து தந்திருக்கின்றானே, இது அவனுடைய விசாலத்தன்மையை மன்னிப்பிலே நமக்கு சொல்லித் தரவில்லை அன்பார்ந்த சகோதரர்களே. இந்த உலகத்தில் நாங்கள் செய்த பாவங்கள் கடல் அல்ல, கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கின்றேன், அந்த நுரையை கூட நான் விட்டு வைக்க மாட்டேன், அவ்வளவு பாவங்களை மன்னித்து விடுவேன் என்று சொல்வதற்கு அல்லாஹு தஆலா இந்த லேசான ஒரு வார்த்தையை நமக்கு கற்றுத் தருகின்றான். யார் ஒரு மனிதன் காலையில் அல்லது மாலையில் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கின்ற வார்த்தையை 100 தடவை அல்லது 100 தடவைக்கு அதிகமாக ஒருவன் சொல்லுவானாக இருந்தால், அவன் சொல்லுகின்ற அந்த 100 தடவையை கொண்டு அல்லாஹு தஆலா அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அவனுடைய பாவத்துடைய சுவடுகள் கடன் நுரையளவு இருந்தால் கூட அவ்வளவுத்தை தொடர்ச்சி அல்லாஹு தஆலா மன்னித்து விடும். அப்படி ரப்புல் ஆலமீன் மன்னிப்பதாக வாக்களிக்கின்றான். மன் சாம ரமதான், யார் ஒருவர் ரமலானிலே நோன்பு நோக்கின்றாரோ, ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடு நன்மை எதிர்பார்த்தவராகும், குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, அவர் முன் செய்த பாவங்களை எல்லாம் நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். மன் காம லைலத்துல் கத்ர், யார் ஒருவர் லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குகின்றானோ, ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தவனாகும், குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, அவன் முன் செய்த பாவங்களை நான் மன்னித்து விடுவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். மன் காம லைலத்துல் கத்ர் மா காம ஈமானன் வஹ்திசாபன், யார் ஒருவன் லைலத்துல் கத்ர் இரவிலே ஈமானோடும் அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்தவனாக நின்று வணங்குகின்றாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, அவர் முன் செய்த பாவங்களை நான் மன்னித்து விடுவேன். ஒரு ஜும்மாவுடைய தொழுகைக்கும் மறு ஜும்மாவுடைய தொழுகைக்கும் இடையில் உள்ள அந்த குற்றங்களுக்கு அடுத்த ஜும்மா தொழுகின்ற அந்த தொழுகை இருக்கின்றது, அது அதனுடைய பரிகாரம். இதற்கும் இந்த போன கிழமையுடைய அந்த ஜும்மாவுக்கும் இன்றைக்கு நாங்கள் தொழுகின்ற இந்த ஜும்மாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த காலத்துக்கு அல்லாஹ் தஆலா இன்றைக்கு தொழக்கூடிய இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நமக்கு பகரமாக பாவங்களுக்கு பரிகாரமாக ஆக்கி இருக்கின்றான் என்றால், அல்லாஹ் எப்படியெல்லாம் நம்மை பாவங்களை மன்னிக்கின்றான் யோசித்து பாருங்கள் சோதர்களே. இந்த உலகத்திலே பாவ மன்னிப்புடைய விடயத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை விடவில்லை, அப்படியே வைத்திருக்கின்றான். அவன் கைவிட மாட்டான் ஒரு காலத்திலும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நான் கைவிடுவேன் என்று நீங்க நினைத்து விட வேண்டாம். குல் யா இபாதி, என்னுடைய அடியார்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்ட அடியார்களை பார்த்து சொல்லுங்கள், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம் என்று அவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். 100 கொலை செய்து விட்டு வந்த அந்த மனிதன் பாவ மன்னிப்பே கேட்கவில்லை அன்பார்ந்த சகோதரர்கள், அல்லாஹ் மன்னித்து விட்டான். அவன் அது ஹதீஸ்ல வரல, யாரும் மன்னிச்சிருந்த ஒரு வார்த்தை கேட்டதாக வரல. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய நேரத்தில் அவருடைய உயிர் கைப்பற்றப்படுகின்றது, அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டார். யூனுஸ் நபி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார். எப்படி பாவ மன்னிப்பு கேட்டார்? போய் தேடி பாருங்கள். யூனுஸ் நபி கேட்ட பாவ மன்னிப்பு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எப்படி சொல்கிறான் என்று தேடி பாருங்கள். அவர் சொன்ன வார்த்தை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். என்ன வார்த்தை அது? லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்துக்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. ஒரு குற்றம் செய்தார், அல்லாஹ்வோடு கோபப்பட்டார், அந்த மீனுக்குள்ளே சிறைபிடித்தான். அல்லாஹ்வை சொல்கின்றான், அவர் மாத்திரம் என்னை தஸ்பீஹ் செய்யாமல் இருந்திருந்தால் மறுமை நாள் வரைக்கும் அதற்குள்ளே இருந்திருப்பார். அவர் செய்தார். என்ன செய்தார்? உன்னை தவிர வணக்கத்துக்கு தகுதியான வேறு யாரும் இல்லை, சுப்ஹானக், நீ தூய்மையானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரன்ல உள்ளவனாக ஆகிவிட்டேன் இறைவாண்டு அவர் அநியாயக்காரன் ஒப்புக்கொண்டார். அவ்வளவுதான் அவர் செய்த வேலை. அல்லாஹும்ம ஃபிர்லி என்ற ஒரு வார்த்தையை கூட அவர் கேட்கவில்லை அன்பார்ந்த சகோதரர்களே. கேட்காமலேயே ஒத்துக்கொண்டதற்கே பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து அவரை மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியிலே போட்டார். அல்லாஹ் எவ்வளவு மன்னிப்பிலே விசாலமானவன் தெரியுமா? நாங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாவத்தை செய்து விட்டு அந்த பாவம் என்று நினைத்து நாங்கள் வருந்தி மனம் திருந்தி ஒரு கட்டத்திலே அல்லாஹ்விடத்திலே கட்டாயம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்து ஒரு இடத்திலே போய் நின்று அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டு நாங்கள் கேட்கின்ற அந்த சந்தர்ப்பம் இருக்கின்றதே, சில வேளைகளில் ஏற்கனவே நாங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் நாங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையாக கூட அது இருக்கலாம். நாங்கள் திருந்தி மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே நான் பாவம் செய்து விட்டேன் இறைவா என்று சொல்கின்ற நேரத்திலே யூனுஸ் நபியை மன்னித்ததை போன்று அல்லாஹ் நம்மையும் மன்னித்திருக்கிறார்.
ஆனால் அல்லாஹ்விடத்தில் நான் தௌபா செய்ய வேண்டுமே என்ற ஒரு இடத்திலே வந்து அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு கையேந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற அந்த கட்டத்தில் சில வேளைகளில் அல்லாஹ் ஏற்கனவே நம்மை மன்னித்த ஒரு மனிதனாக கூட அந்த விடயத்தில் நாங்கள் இருக்கலாம் என்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நம் தௌபாவை விட வேகமானது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நாங்கள் கேட்பதை விட வேகமானது. அவ்வளவு வேகமாக நம்மை மன்னிக்கக்கூடிய ஒரு ரப்பை வைத்துக் கொண்டு அல்லாஹு தஆலா கேட்கின்றான், மா கர்ரக பி ரப்பிகல் கரீம், அந்த கண்ணியமான அந்த சங்கையான ரப்பை விட்டும் நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கின்றீர்கள்? அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கின்றான். நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு இந்த செய்தி நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் இதை சொன்னேன். அல்லாஹு தன்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹு தஆலா விரும்புகின்ற விதமாக வாழக்கூடிய விதமாக ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிர் ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்கினிய சகோதரர்களே, உலகத்திலே அல்லாஹு தஆலா நமக்கு பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய மன்னிப்புடைய விசாலம். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது மறுமையிலும் உண்டு. இங்கு மாத்திரமல்ல, அங்கு மறுமையிலும் அல்லாஹு தஆலா மன்னிக்கின்ற நிகழ்வுகள் உண்டு. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரிக பிஹி, அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற விடயத்தை ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அது தவிர வேறு எந்த பாவமாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா நாடியவர்களுக்கு மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். வமன் யுஷ்ரிக பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றார்களோ ஃபக்கத் இஃப்தரா இஸ்மன் அதீமா, அவர் மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை செய்து விட்டார், மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்து விட்டார். அந்த ஷிர்க்கை கூட உலகத்தில் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பது அந்த சோதர்கள், மறுமையில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். ஷிர்க்கோடு மரணித்து விட்டோம் என்றால் மறுமையில் மன்னிப்பு கிடையாது. இணை கற்பித்த நிலைமையில இருக்கின்ற ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றால் அவனை அல்லாஹு தஆலா மன்னிக்கத்தானே செய்கின்றான். இணை வைக்கின்ற மக்களை இணை வைக்கக்கூடிய நிலைமையிலே அல்லாஹு தஆலாவிடத்திலே தௌபா கேட்டால் அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வதற்கு போதுமானவன். அவ்வளோ விசாலம் அவனுடைய தௌபா. ஆனால் மறுமையில் அங்கு போய்விட்டோம் என்றால் ஒரு கதை கிடையாது. இதை மாத்திரம் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். ஆனால் நாடியவர்களுக்கு நாளை அல்லாஹ் அந்த நாட்டத்துக்குள்ளே என்னையும் உங்களையும் ஆக்கியவர் புரிய வேண்டும். அந்த நாடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடுவான். நாளை மறுமையில் என்பார்ந்த சகோதரர்கள், நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் யானப்சி யானப்சின்னு ஓடத்தான் செய்வோம். ஆனா யானப்சி யானப்சி என்று நாங்கள் ஓடுகின்ற அந்த நிலைமையிலும் மனிதர்களோடு மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்த அந்த மனிதர்களோடு நாங்கள் அந்த இடத்தில் நிற்க வேண்டித்தான் வரும். அவ்வாறு நிற்கின்ற சந்தர்ப்பத்தில் அங்கும் அவமானப்படுத்துதல் என்கின்ற ஒரு பகுதி இருக்கின்றது, அவமானம் என்கின்ற ஒரு பகுதி இருக்கின்றது. எல்லார் முன்னுக்கு நம்முடைய குற்றங்கள் வெளிப்படுகின்ற நேரத்தில் எல்லார் முன்னுக்கு நாங்கள் அவமானப்பட்டு நிற்கின்ற அந்த நிலைமை உண்டு. ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள், நாளை மறுமையிலே அவருடைய தந்தையை தூக்கி நரகத்திலே போடுகின்ற நேரத்தில், யா அல்லாஹ் இன்றைய தினம் என்னை நீ கேவலப்படுத்த மாட்டாய் என்று சொல்லி இருக்கிறாய் இறைவா என்று சொல்கின்ற நேரத்தில் அவருடைய தந்தையுடைய உருவத்தை கழுதையுடைய உருவமாக மாற்றி அல்லாஹு தஆலா நரகத்திலே தூக்கி போடுவான். எனவே அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் அந்த மஹ்ஷரிலே நமக்கு ஒரு கேவலத்தையும் வைத்திருக்குன்னு அல்லாஹ் இன்னும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். கண்ணியம் தான் எங்களுக்கு தேவை. அந்த கண்ணியப்படுத்தக்கூடிய சில அடியார்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்நஜ்வா என்று சொல்லக்கூடிய ஒரு அம்சத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட நேரத்தில், ஆம் எனக்கு தெரியும், அந்த ரகசியமான விசாரணையை பற்றி தெரியும். அல்லாஹ் ஒரு அடியானை அழைப்பான், அந்த அடியானை மிக நெருக்கமாக அழைத்துக் கொள்வான். அந்த அடியானுக்கும் அடுத்தவர்களுக்கும் இடையிலே ஒரு திரையை போடுவான். போட்டுவிட்டு அந்த அடியானிடத்திலே கேட்பான், அடியானே நீ இந்த பாவத்தை செய்தாயா? ஒரு பாவத்தை சுட்டி காட்டி, இந்த பாவத்தை செய்தாயா? ஆம் செய்தேன். இந்த பாவத்தை நீ செய்தாயா? ஆம் செய்தேன். அவன் செய்த எல்லா பாவங்களையும் ஒத்துக்கொள்ளும் வரையில் அல்லாஹு தஆலா கேட்டுக்கொண்டே இருப்பானாம், இந்த பாவங்களை நீ செய்தியா? இந்த பாவங்களை நீ செய்தியா? இந்த பாவங்களை செய்த? ஆம் செய்தேன் 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 ஒத்துக்கொண்டு கடைசியாக அவனுடைய நஃப்ஸுக்குள்ளே கண்டுகொள்வான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அன்னஹு ஹலக், நான் அழிந்தேன் என்று அவன் கண்டுகொள்ளுவான். இதற்கு பின்னால் எனக்கு இல்லை, நான் அழியத்தான் போகின்றேன் என்று அவன் அவ்வளவு அல்லாஹு தஆலா அவனுடைய பாவங்களை எல்லாம் வெளிப்படுத்துவான். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுவானாம், நான் இந்த உலகத்திலும் அதை மறைத்து விட்டேன், இங்கும் நான் மறைத்து விட்டேன், உண்ட அந்த பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், நீ போன்று அல்லாஹு தஆலா அனுப்பி விடுவான். எவ்வளவு ஒரு இரக்கம் பாருங்கள். அந்த மறுமையிலும் நம்மை விட்டு விடாது,
மறுமையிலும் யாரையாவது செலக்ட் பண்ணி இவங்களெல்லாம் மன்னிச்சிடலாமான்னு பார்க்கக்கூடிய அந்த ரப்பை விட்டும் இந்த உலகத்திலே எதற்காகவோ நாங்கள் தூரமாகி போகின்றோம் என்பார்ந்த சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், நாளை மறுமையில முதல்ல அல்லாஹ் தஆலா கேட்கின்ற ஒரு விசாரணை, இன் அவ்வலமா யுஹாஸபு பிஹில் அப்த், ஒரு அபுதிடத்திலே அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய விசாரணை யௌமுல் கியாமா, நாளை மறுமையிலே செய்யப்படுகின்ற விசாரணை முதன்மையானது மின் அமலி ஸலாத், அவனுடைய தொழுகை சம்பந்தமாகத்தான் நம்மிடத்திலே கேட்கப்பட இருக்கின்றது. நம்முடைய தொழுகையை பற்றி தான் அல்லாஹ் தஆலா கேட்பான். அதிலும் அல்லாஹ் எப்படி கேட்பான் தெரியுமா? நம்முடைய தொழுகையை பற்றி கேட்பான். யா அல்லாஹ் இவருடைய தொழுகை எப்படி இருந்தது நம்மிடத்துல கேட்பான். நாங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவோம், இப்படித்தான் தொழுகை இருந்தது. இவனுடைய கடமையான தொழுகையில நிறைய குறைபாடுகள் இருக்கின்றது. இவரிடத்தில் ஏதாவது உபரியான தொழுகைகள் இருந்தால் என் அடியானுடைய இந்த கடமையான தொழுகையோட அந்த இடைவெளிகளை அந்த உபரியான தொழுகைகளை கொண்டு நிரப்புங்கள் என்று அல்லாஹ் அன்றைக்கு அப்படி ஒரு மன்னிப்பை அந்த கடமையான தொழுகைக்கு தருகின்றான் பாருங்கள். நாங்கள் தொழ வேண்டிய கடமையான தொழுகைகள் ஏதாவது மிஸ் ஆகி இருந்தால், ஏதோ ஒரு பருவத்தில் ஏதோ ஒரு காரணத்தில் நமக்கு மிஸ் ஆகி இருந்தால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உபரியான தொழுகைகளை கொண்டு அன்றைக்கு அதை அடைத்து அந்த பாவம் செய்யாத ஒரு மனிதனை போன்று நம்மை அல்லாஹ் தஆலா மாற்றுவது இருக்கின்றது. அங்கும் அல்லாஹ் தஆலா நம்மை மன்னிக்கத்தான் இருக்கின்றான். மன்னிப்பு அவ்வளவு விசாலமானதாக இருக்கின்றது. இந்த மன்னிப்புகளை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அதிகமாக நாட்டம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். என் பாவத்தை அல்லாஹ் நாளை மறுமையிலே மறைக்க வேண்டுமா என்பார்ந்த சகோதரர்களே, மன் சத்தரல் முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, யார் ஒரு முஸ்லிமுடைய பாவங்கள் குற்றங்களை மறைக்கின்றானோ நாளை மறுமையிலே அல்லாஹ் இந்த உலகத்திலும் அவனுடைய குற்றங்களை மறைக்கின்றான், மறுமையிலும் அல்லாஹ் தஆலா அவனுடைய குற்றங்களை மறைத்து விடுகின்றான். அந்த தன்மைக்கெல்லாம் நாங்கள் நாட்டம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நம்ம சொல்றதெல்லாம் சொல்லுவோம், அம்பலப்படுத்துவோம், எல்லாரை பத்தியும் நாங்கள் கழுவி எழுதுவோம். நமக்கு கையில இருக்குது போன், நம்ம கையில வந்து இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருக்குது, இல்லைன்னு சொன்னால் வாய்ஸ் டைப்பர் இருக்குது, அவசரமாக டைப் பண்ண எல்லாத்தையும் வாய்ஸால கொடுத்தால் அவ்வளோத்தையும் டைப் பண்ணி முடிச்சிடும் என்று பந்தியாக மானத்தோடு விளையாடி, அடுத்தவருடைய உடைமைகளோடு விளையாடி, அடுத்தவர்களை என்ன செய்தால் உங்களுக்கு என்ன என்கிற நிலைமையில விட்டு போகாமல் அவர் இப்படி செய்தார், இவர் இப்படி செய்தார், அப்படி வாழ்ந்தார் என்று ஒவ்வொருவருடைய விடயத்தில் நாங்கள் கழுவி இந்த உலகத்தில் அடுத்தவருடைய மானத்தை அம்பலப்படுத்தக்கூடிய மானத்தை அம்பலப்படுத்துவதாக இருந்தால், குற்றத்தை அம்பலப்படுத்துவதாக இருந்தால் நிச்சயமாக அவன் குற்றவாளியாகத்தான் இருக்க வேண்டும். அவன் பிழை செய்தவனாகத்தான் இருக்க வேண்டும். பிழை செய்தவனுடைய குற்றத்தை அம்பலப்படுத்துவதை பற்றித்தான் இந்த ஹதீஸ் பேசுகின்றது. அதை நாங்கள் அம்பலப்படுத்தினோமாக இருந்தால், பிழைகளை அம்பலப்படுத்துவோமாக இருந்தால், குறைகளை அம்பலப்படுத்துவோமாக இருந்தால், இந்த உலகத்திலும் நம்முடைய குறைகளை அல்லாஹ் வெளிப்படுத்துவான், நாளை மறுமையிலும் குறைகளை வெளிப்படுத்துவான். அந்த மறைவான விசாரணை, அந்த நெருக்கமான விசாரணை அவர்களுக்கு இருக்காது. அந்த விசாரணை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அப்படி நாங்கள் நாட்டம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பார் அந்த சகோதரர்கள். நிறைய மன்னிப்புகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்காங்க. கடைசியாக நரகத்திலிருந்து வெளியில் எடுக்கிற அந்த மனிதன் கூட அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்ற மனிதன் தான். இல்லை என்றால் நினைத்திருந்து அப்படியே விட்டிருக்கலாம். அவனை மன்னித்துத்தான் அல்லாஹு தஆலா வெளியிலே எடுக்கின்றான். எனவே இந்த உலகத்தில் நாங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்புடைய விசாலத்தை விளங்கி அவனிடத்தில் நிறைய மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக, அந்த மன்னிப்பின் மூலமாக அவனின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக, அந்த மன்னிப்பின் மூலமாக அவனிடத்திலே கிடைக்கக்கூடிய சகல அந்தஸ்துகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமிஸ் ஸலாத்.